என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்று சொல்லி எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிற அந்த அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, என் ஜனத்திற்கு வரும் அழிவை பார்க்க முடியாது என்று சொல்லி, எப்படி பார்க்கக்கூடும் என்று சொல்லி ஒரு ராஜஸ்ரீ சொல்லும் பொழுது, நமக்கு வருகிற அழிவை தேவன் எப்படி சகிப்பார் என்று சொல்லி நாம் ஒரு கணம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. நாம் அநேக நேரங்களிலே நமக்கு வருகிற அழிவை குறித்து நாம் யோசிக்கிறோம். ஆனால் அதை பார்க்கலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வரப்போகிற பொல்லாப்பை குறித்து அவர் சகித்து எப்படி இருக்கக்கூடும். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற சகல மகத்துவமான காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான். தன்னுடைய ஜனத்திற்காக, தன்னுடைய குலத்திற்காக ஒரு பெண்மணி ஒரு ராஜாத்தின் நிற்பாளையானால், இன்றைக்கு உங்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் எழுந்து நின்று உங்களுடைய சகல காரியங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற காலமாக இருக்கிறது. ஆகையாலே என் ஜனத்தின் மேல் வருகிற பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என்று சொன்ன அந்த பெண்மணியை போல நீங்களும் என் ஜனத்திற்கு, என் குலத்திற்கு, என் தேசத்திற்கு வருகிற அழிவை குறித்து நான் எப்படி பார்த்து கொண்டு என்கிற அனுபவத்தை விட்டு நான் ஜெபிக்க தேவ சமூகத்தில் உட்காருவோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்காக எழுந்து நின்று நீங்கள் யுத்தம் செய்ய புறப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்காய் நின்று யுத்தம் செய்து உங்களுக்காக யாவற்றையும் செய்வாராக. கர்த்ததாமே இந்த வார்த்தை மூலமாய் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.